அதிக விவரங்களுக்கு செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், விவரங்கள். நிச்சயமாக தமிழகத்தையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிற கரூரில் நடைபெற்ற தாவேகா பிரச்சாரத்தில் 40 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான அந்த ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை முதலமைச்சர் நியமித்து நேற்று அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இதன் பேரில் உடனடியாக அந்த பொறுப்பை ஏற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தற்பொழுது விசாரணையை இன்று தொடங்கி இருக்கின்றார். சற்று நேரத்திற்கு முன்பாக தாவேகாவினுடைய பிரச்சாரம் நேற்று நடைபெற்ற வேலுச்சாமிபுரத்திற்கு நேரில் சென்ற அவர் அங்கு ஆய்வு செய்தார். அதாவது அந்த சம்பவ இடத்தில் நிகழ்ந்த அந்த சம்பவம் எவ்வாறு நிகழ்ந்தது என்பது குறித்து அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளிடமும் கேட்டறிந்தார். மேலும் அந்த சம்பவம் தொடர்பாக ஒரு முழுமையான கள ஆய்வு சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தற்பொழுது வருகை தந்து ஏற்கனவே இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை நேரில் சந்தித்து தற்பொழுது அவர்களிடமும் விசாரணை நடத்தி வருகின்றார். அவர்கள் காயம்பட்டிருக்கக்கூடியவர்களிடம் முதல் கட்டமாக அவர்களுக்கு ஒரு ஆறுதலை தெரிவித்துவிட்டு அவர்கள் இந்த சம்பவம் எப்படி நடந்தது, எத்தனை பேர் இங்கு காயமடைந்திருக்கிறார்கள் என்பது குறித்த ஒரு முழு விவரங்களையும் தகவல்களையும் சேகரிக்கக்கூடிய விசாரிக்கக்கூடிய அந்த பணியில் தற்பொழுது ஈடுபட்டிருக்கிறார். அவர்களுடன் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரியினுடைய முதல்வர் மற்றும் முதுநிலை மருத்துவர்கள் குழுவினரும் தற்பொழுது இருக்கிறார்கள். அவர்களுக்கு எத்தனை பேர் காயமடைந்திருக்கிறார்கள், என்ன மாதிரியான காயங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது, எத்தனை பேர் காயமடைந்து சிகிச்சையில் இருக்கிறார்கள் என்பது குறித்த ஒரு முழு விவரங்களையும் தற்பொழுது மருத்துவர்கள் குழுவினர் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசனிடம் விளக்கி வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் அங்கு பாதிக்கப்பட்டிருப்பவர்களிடமும் அவர் நேரடியாக பேசி சம்பவம் எப்படி நடந்தது என்பது குறித்த ஒரு முழுமையான தகவல்களையும் அவர்களிடம் விசாரணை நடத்த இருக்கின்றார். இது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய உறவினர்கள் அங்கு கூட உடன் இருந்தவர்கள் என அனைவரிடமே ஒரு விரிவான விசாரணையை அடுத்த கட்டமாக அவர் நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விசாரணை கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்பொழுது முடிவடைந்ததற்கு பிறகாக ஏற்கனவே இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கக்கூடிய 40 பேரின் சடலங்களும் பிரேத பரிசோதனை முடிக்கப்பட்டு அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் அனைவருமே அந்த வீடுகளுக்கு எடுத்துச் சென்று அந்த இறுதிச் சடங்குகளை செய்யக்கூடிய அந்த பணியில் இன்று ஈடுபட்டிருந்தனர். அதனால் அடுத்த ஓரிரு நாட்களில் அவர்களிடமும் அதாவது அந்த இறந்த நபர்களின் உறவினர்களிடமும் அடுத்த கட்டமாக விசாரணை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்ப ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அங்கு விசாரணை அலுவலகம் ஏதாவது அங்கு அமைக்கப்படுகிறதா? கரூர்ல இன்னும் பல துறைகளை சார்ந்தவர்களை அவர் விசாரணைக்கு அழைக்கணும். குறிப்பா அந்த கூட்டத்தை நடத்தினவங்களை விசாரணைக்கு அழைப்பாரா? இது போன்ற நிகழ்வுகள்லாம் எத்தனை நாட்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு? நிச்சயமாக நேற்று இந்த அறிவிப்பு, அதாவது ஒரு நபர் ஆணையம் அறிவித்த உடனடியாகவே ஓய்வு நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தனது முதல் கட்ட பணியை இன்று தொடங்கி இருக்கிறார். ஒரு சம்பவம் நிகழ்ந்த இடத்தை நேரடியாகவே பார்வையிட்டு ஆய்வு செய்திருக்கின்றார். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டியிருக்கிறது. பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளிடமும் விசாரணை நடத்தப்பட வேண்டியிருக்கிறது. அந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு அவர்கள் விண்ணப்பித்தது முதல் அந்த ஏற்பாட்டாளர்கள் மேற்கொண்ட பணிகள் வரை அனைத்தையுமே ஒரு விரிவான விசாரணை நடத்தித்தான் அவர் அறிக்கை அளிக்க இருக்கின்றார். ஆகையினால் இதற்கு நிச்சயமாக ஒரு அலுவலகம் தேவைப்படும். அதற்கான இன்னும் அலுவலகம் என்பது உடனடியாக அமைக்கப்படவில்லை. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இதற்கான ஒரு விசாரணை அலுவலகம் அமைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். அதுபோன்று ஆணையத்திற்கு ஒரு தனியாக அலுவலகம் மற்றும் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டதற்கு பிறகாக தொடர்ச்சியாக, அதாவது தாவேகாவுடைய நிர்வாகிகள், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அனைவரிடமுமே ஒரு விரிவான விசாரணை நடத்த இருக்கிறார். உயிரிழந்தவர்கள் அருகாமை மாவட்டங்கள்லயும் இருக்காங்க, சேலத்துல இருக்காங்க, ஈரோட்ல இருக்காங்க. இப்ப அங்கேயும் நீதிபதி பயணப்படுகிறாரா? நிச்சயமாக இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் கரூர் மட்டுமல்லாமல் ஈரோடு, திண்டுக்கல், நாமக்கல் என அண்டை மாவட்டங்களை சேர்ந்தவர்களும் இதில் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த முதல் கட்ட விசாரணைக்கு பிறகாக இதுபோன்று வெளியூரை சேர்ந்த அந்த உயிரிழந்தவர்களுடைய உறவினர்களுக்கும் சம்மன் அனுப்பி குறிப்பிட்ட நாளில் நேரடியாக இந்த அலுவலகத்திற்கு, இனி அமைக்கப்படக்கூடிய அந்த அலுவலகத்திற்கு நேரில் வரவழைத்து அவர்களிடமும் விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதுபோன்று ஒரே இடத்தில் ஒரு விசாரணை ஆணையத்திற்கு ஒரு அலுவலகம் அமைக்கப்படும் பொழுது அந்த உயிரிழந்தவர்களுடைய உறவினர்கள் மற்றும் காயம்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள், அதே போன்று அரசு தரப்பில் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள், இந்த நிகழ்ச்சிக்கான அனுமதி வழங்கிய அதிகாரிகள், காவல்துறையினர், வருவாய்த்துறையினர், மின்வாரியம் என பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளும் நேரடியாக
இந்த விசாரணைக்கு வருவார்கள், வர வேண்டும். ஆகையினால் அந்த அலுவலகம் அமைக்கப்பட்டதற்கு பிறகாக அவர்கள் அனைவருக்கும் ஒரு குறிப்பிட்ட நாளில் அவர்களுக்கு சம்மன் அனுப்பி அந்த விசாரணைக்கு ஆஜராவதற்கு அவர்கள் அழைப்பாணை அழைக்கப்பட்டதற்கு பிறகு அவர்களும் நேரில் வந்து இந்த விசாரணையில் பங்கேற்க இருக்கிறார்கள். அந்த விசாரணை அவர்களிடம் ஒரு விரிவான விசாரணையை அருணா ஜெகதீசன் நடத்தி தனது முழு அறிக்கையை சமர்ப்பிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.